அங்க வந்து ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இட்ஸ் அமேசிங் அப்படிங்கிறது. அப்ப நான் டிசைட் பண்ணது இதுதான் என்னோட பாதை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன மாற்றங்களை குழந்தைங்களுக்குள்ள பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு. அந்த சந்தோஷம் தான் வந்து உலகளாவிய சந்தோஷம் அப்படிங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணேன். அங்க கொஞ்ச நேரம் வேலை பார்த்தேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணேன். அங்க இருந்து எனக்கு வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இட்ஸ் காட்ஸ் கிரேஸ். அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பிரைட் லைஃப் எனக்கு இருக்கு அப்படிங்கிறது. அங்கேயும் வந்து எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஆக்சுவலி நான் மார்னிங் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அண்ட் பார்ட் டைமா ஒரு இடத்துல. ஏன்னா எனக்கு ஏர்னிங்ஸ் இருந்தாதான் படிக்க முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன். அதனால நான் பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். சைமல்டேனியஸா ஒரே இடத்துல இருந்து ஒரே டைம்